This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. ஸோ இந்த BuyMode e-shopping app இப்போ ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும், அதுவும் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவும் இருக்கும். ஸோ டவுன்லோட் நவ் அண்ட் ஷாப் நவ். இந்த வீடியோவில் மொபைலில் எப்படி ஈஸியாக யூடியூப் சேனலுக்கான லோகோவையும் பேனர் இமேஜையும் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். யூடியூப் சேனலுக்கான லோகோவையும் பேனர் இமேஜையும் அப்லோட் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் சைஸில் மட்டும்தான் இருக்கணும். லோகோ 4 MB இல்லை அதுக்கு கீழே இருக்கணும். பேனர் இமேஜ் 6 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். இந்த சைஸில் கரெக்டாக உங்களுக்கு எப்படி இமேஜ் க்ரியேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேன்வா அப்போ ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூ மைட் வாண்ட் டு ட்ரை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கும் கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது, லோகோ செட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து லோகோ அப்படின்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே சர்ச் பாரில் லோகோ அப்படின்ற ஆப்ஷனை டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் கொடுக்கணும். இப்போ லோகோ எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இதில் நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த டெம்ப்ளேட்ஸில் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நமக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்க எல்லா டெம்ப்ளேட்ஸுமே நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். இப்போ நமக்கு அது ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் இதோட கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த லோகோ மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்கும் கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கலர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது ப்யூர் ஒயிட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த லோகோ மேலே சம் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை நான் என்னோடய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கீபேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து அங்கே டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் வந்து அங்கே ஆட் ஆகிடும். இப்போ கீழே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உள்ள எடிட் டூவில் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் கீபேட் ஓப்பன் ஆகும். அதில் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துடணும். இப்போது நான் இதில் ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ எந்த டெக்ஸ்ட்டை ஆல்டர் பண்ண போகிறோமோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கீழே இருக்கும். அதுலேருந்து நமக்கு தேவையான ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த லோகோவில் ஒரு லீஃப் இமேஜ் இருக்கு இல்லையா, அதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தோம் அப்படின்னா டெலீட் ஆகும். இப்போது கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வியூ ஆகும். அதில் தேர்ட் ஒன்னா கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணணும். நான் இப்போது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதை என்னோடய லோகோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அங்கே 2 டூல் இருக்கும். கீழே மூவ் டூல் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். இப்போ நான் என்னோடய டைரெக்ஷனை மாற்றிக்கிறேன். அந்த லோகோ சிம்பிளோட டைரெக்ஷனை மாற்றிக்கிறேன். இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் மேலே ரைட் சைட் கார்னரில் ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, டவுன்லோட் ஏரோ மார்க், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போது சேவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நம்ம க்ரியேட் பண்ண டிசைன் நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போது பேனர் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு திரும்ப கேன்வா அப்போ ஓப்பன் பண்ணிக்கணும். சர்ச் பாரில் யூடியூப் சேனல் பேனர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்கணும். அப்போது இந்த ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ்லேருந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழே அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வியூ ஆகும். இப்போது நான் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கேலரி ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் நான் எந்த இமேஜும் இங்கே இது வந்து லைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஸோ அதை நான் டார்க் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ட்ரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு டார்க்காக கிடச்சிரும். செட் பண்ணதுக்கப்புறம் அன்வான்டாக இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணதுக்கப்புறம்
ஆல்ரெடி உள்ள டெக்ஸ்ட்டை நான் எடிட் கொடுத்துக்கிறேன். எடிட் கொடுத்துட்டு எனக்கு எந்த மாதிரி தேவையோ அதை நான் டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எங்கே செட் பண்ணணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய இமேஜ்க்கு மேலே இருக்கிற அந்த அவுட்லைன் கலரை நான் மாற்ற போகிறேன். ஸோ அந்த அவுட்லைன் கிட்ட கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கலர் ஆப்ஷன் போயிட்டு ஒயிட் கலராக மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் ஆப்ஷன் போயிட்டு கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த இடத்துல சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஆப்ஷன் போனால் தான் நம்ம அதை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய இமேஜை சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ சேனல் கஸ்டமைசேஷன் பேஜ் போயிட்டு இப்போ அந்த இடத்துல அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். அதில் நம்மளோட லோகோவையும் பேனர் இமேஜையும் அப்லோட் பண்ணிக்கலாம்.